சும்மா கிடையுங்க. ஒண்ணு இல்ல, முடிச்சிருந்த ஒரே செய்தி தான் அப்படின்னு தங்கினேன். தங்கிட்டு காலையில் 6 மணிக்கு செய்தித்தாளும் தேநீரும் கொண்டு வந்தாங்க. பேப்பர் படிக்காம நான் எழுந்திருக்க மாட்டேன். எடுத்த உடனே எனக்கு பேப்பர் படிக்கணும். பத்திரிகையை படிச்சுட்டு தேநீர் குடிச்சிட்டு லைட்டா பத்திரிகை படிச்சுட்டு குளிக்கணும்னு சொன்னேன். ஆத்துல காவிரி ஆத்துல கொஞ்சம் தண்ணி போகுது, ஆத்துல குளிக்க வர்றீங்களான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், நான் நாஞ்சில் நாட்டுக்காரன். எங்களுக்கு ஒரு பழக்கம், எங்க நாஞ்சில் நாட்டுல நாங்க யாரும் வீட்டுல குளிக்க மாட்டோம். எங்களுக்கு ஆறு, குளம், வாவி, அருவின்னு எங்க ஊர் முழுவதும் நீர்நிலைகள். ஆற்றில் குளிக்கிற பழக்கம்னா எங்களுக்கு. ஆத்துல குளிக்கிறதுனா சந்தோஷம், வாங்க போவோன்னு சொல்லி ஆத்துல குளிக்கிறதுக்காக நண்பர்களோடு நடந்து போறேன். ஆற்றங்கரையில நடந்து போறேன். ஆற்றங்கரை ஓரத்தில் ஒரு அழகான கோவில். அந்த கோவில் பார்த்தவுடன் எந்த ஊருக்கு போனால் அந்த ஊருடைய பெருமையை பேசுவேன். எந்த ஊரினுடைய சிறப்பையும் தெரிந்து கொள்வேன். இந்த கோவில் அழகா இருக்கு, இந்த கோவிலுக்கு என்ன பேருன்னு கேட்டேன். அவன் சொன்னா, இந்த கோவிலுக்கு பெயர் அசல தீபேஸ்வரர் ஆலயம் என்று சொன்னான். என் நண்பன் வழக்கறிஞர் வடிவேல். அந்த பேரை கேட்டாலே நானே ஒரு பக்தன மாதிரி உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். என்ன அசல தீபேஸ்வரர் ஆலயமா? ஆமா. இதுக்கு பேர் காரணம் என்ன தெரியுமான்னு கேட்டேன். தெரியும், நான் சொல்லுன்ன. ஐப்பசி மாதத்தில் அடைமழை கொட்டும் காலம், விண்ணை குடைந்து காற்று கூக்கு என்று வீசும் காலம், வானம் கொட்டி முழக்கும் காலம், வெட்டி கொட்டி முழக்கும் வானம், வெட்டி முறிக்கும் மின்னல், சட்டச்சடார் என்று மழை அடர்ந்தும் படர்ந்தும் தொடர்ந்தும் பொழிகிற காலம் ஐப்பசி திங்கள். காவிரிக்கு குறுக்கே கட்டப்பட்டிருக்கிற அணைகளை உடைத்துக் கொண்டு மதகுகளை தாண்டி பொன்னி நதி பொங்கி பிரவாகம் எடுத்து ஒரு புயலை போல புறப்பட்டு வருகிற பொழுது, காவிரி கரையோரத்து வாழுகிற தமிழர்களே, பாதுகாப்பான இடத்துக்கு சென்று சேருங்கள் என்று மாவட்ட நிர்வாகம் அறிவிக்கிற அளவுக்கு நிலைமை மோசமாகிற பொழுது, இந்த காவேரி கரையிலே காவிரி பொங்கி வழிந்து இந்த கரையோரத்தில் இருக்கிற இந்த அசல தீபேஸ்வரர் ஆலயம் தண்ணீரில் மூழ்கிவிடும். ஒரு நாள் 2 நாள் அல்ல, 20 நாட்கள் தண்ணீரில் மூழ்கி கிடக்கும். 20 நாட்கள் தண்ணீரில் மூழ்கி கிடக்கிற கோவில் தண்ணீர் வற்றி தட்பவெப்பம் மிதமானதற்கு பிறகு இனிமேல் சுவாமி தரிசிக்க போகலாம் என்று கோவிலுக்குள்ளே போகிறான் பக்தன். அப்போதும் 20 நாட்கள் தண்ணீரில் மூழ்கி கிடந்த கோவிலில் தீபம் எரிந்து கொண்டுதான் இருக்கும். அதனால் அந்த தீபத்திற்கு அசல தீபம் என்று பெயர். அசலம் என்றால் ஒரிஜினல், அசலம் என்றால் உண்மை, அசலம் என்றால் சத்தியம். அந்த தீபத்திற்கு அசல தீபம் என்று பெயர். அந்த தீபத்தை தாங்கி நிற்கிற இறைவனுக்கு அசல தீபேஸ்வரன் என்று பெயர். தண்ணீரில் மூழ்கி கிடந்தாலும், சூறாவளி வீசினாலும், புயல் காற்று புறப்பட்டு வந்தாலும், ஒரு கோவிலுக்குள் எரிந்து கொண்டிருக்கிற தீபம் அணையாததை போல, தேர்தல் வந்தாலும் தேர்தலை சந்திக்காவிட்டாலும் தமிழ்நாட்டில் ஒரு தீபம் எரிந்து கொண்டுதான் இருக்கும். அதன் பெயர் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். நாங்கள் தான் அசல தீபம். இந்த தீபத்தை ஏற்றி வைத்த அசல தீபேஸ்வரன் வைகோ. இந்த தீபத்தின் வெளிச்சத்தில் தமிழகத்தை வென்றெடுக்க, திராவிட இயக்கத்தின் தீர்ந்து போகாத கொள்கைகளை வென்றெடுக்க வாருங்கள் தமிழர்களே. வைகோவின் பக்கம். நிகழ்காலம் வெறும் நிழல்காலம், வருங்காலம் வைகோவின் காலம். வரலாற்றுக்கு இல்லை மறதி, வைகோ வெல்வது உறுதி. சொல்லும் காலம் வரும், அதை உருவாக்க நாளைக்கே அணியமாகுங்கள், ஆயுத்தமாகுங்கள். தாமதித்தால் எதுவும் நேரலாம் என்பதை சொல்லி விருப்பமில்லாமல் விடைபெறுகிறேன். என்னுடைய வாழ்நாளில் மறக்க முடியாத கூட்டத்தின் வரிசையில் இந்த கூட்டமும் இடம்பெற்றுவிட்ட மகிழ்ச்சியில் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வைகோவின் தம்பி நாஞ்சில் சம்பத். நன்றி, வணக்கம். திண்டுக்கல் நகர மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. மணி ஒன்றிய கழக செயலாளருடைய தலைமையில இங்கே இணைந்து கொள்கிறார்கள். அவர்களுக்கு நான் அண்ணன் சம்பத் அவர்கள் இங்கே மாலை அணிவித்து கௌரவிப்பார்கள்.